அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். ஃப்ரைட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். இதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்படியே 1 மணித்தியாலம் ஊறட்டும். இதுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 வத்தல். காரம் அதிகமாக வேணுமெண்டா இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்ளுங்கள். 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு தவாவில் 20 போல் சின்ன வெங்காயம் முறித்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதையும் மசாலா கூடவே சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். வறுத்தெடுத்த மசாலா எல்லாத்தையும் பவுடரை அரைச்சி எடுத்ததும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வைங்க. அடுத்ததாக ஊற வச்சிருக்கிற சிக்கனை அதே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது இப்போ ரெடி ஆயிட்டு. அடுத்ததாக அதே தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பூண்டு, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வதக்கலாம். இப்போ இதில் ஒரு வத்தல், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்கிறோம்ல பேஸ்ட், அதை இது கூடவே சேர்த்து வைக்கும். மிக்சியில் இருக்கிற பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிடலாம். சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறோம். மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டு மேலாலையெல்லாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்குல்ல. இப்போ இந்த ஃப்ரைட் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இது கூடவே கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட வேண்டியதான். இது ஜீ ரைஸ், கோகோனட் ரைஸ், ஒயிட் ரைஸ், இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னுமொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.